ஹலோ ஃபேமிலி, உங்கள் எல்லாரையும் இந்த வாய்ஸ் ஆஃப் எசட் மூலமாக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த எல்லா எபிசோட்ஸும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நான் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். இந்த வசனத்தை தான் நம்ம தொடர்ந்து தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வசனத்தை. இப்போது இந்த வசனத்தை பவுல் டீகோட் பண்ணுறதை தான் நம்ம பார்த்தோம். பட் ஆக்சுவல் வசனம் இது எங்கே இருக்குது அப்படின்னா, உபாகமம் 31 ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லி யோசுவா கிட்ட சொல்கிறார். தட் மீன்ஸ் ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கிறவர், ஒரு பாஸ்டர்ஷிப்பில் இருக்கிறவர், அவர் கடந்து போகிற, அவர் பாஸ் பண்ண வேண்டிய டைம் வருது, ஷிஃப்ட் பண்ண வேண்டிய டைம் வருது. ஸோ அந்த டைமில் யோசுவாவை செலக்ட் பண்ணி அவரை ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை யோசுவாவுக்கு சொல்கிறார். நான் 7ஆம் வசனத்தை சேர்த்து வாசிக்கிறேன். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலன் கொண்டு திடமனதாக இரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். யோசுவாக்கு இங்கே ஒரு பெரிய தைரியம் தேவைப்படுது. நான் இப்படி யோசிக்கிறேன், கொஞ்சம் பிக்சரைஸ் பண்ணி பார்க்குறேன். என்னென்னா, மோசே யோசுவாவை கூப்பிட்டு, தம்பி நீ தான் அடுத்த லீடர்ஷிப்புன்னு சொன்ன உடனே யோசுவாவுக்கு ஒரு பெரிய பயம் வந்திருக்கும். ஏன் தெரியுமா? அவன் பார்த்த ஜனங்கள் எல்லாம் முரட்டாட்டமான ஜனங்கள். மோசேயால் ஹேண்டில் பண்ண முடியல. ஏதாவது ஒன்று சொன்னால் கல் எடுத்து அடிக்க வரான், ஏதாவது ஒன்று சொன்னால் நாங்கள் எகிப்தில் இருந்துருப்போமேங்கிறான், ஏதாவது ஒன்று அவனுக்கு நல்லது, ஆக்சுவலாக நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கார் மோசே. யோசுவா ஒருத்தன் மட்டும்தான் மோசேக்கு பின்னாடி நின்று இது எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படிப்பட்ட இடத்துல மோசேயோட வெயிட்டு ஜனங்களுக்கு தெரியும். சமுத்திரம் பிளந்துருக்கு, ஆண்டவர் மோசே கூட இருக்கிறாரு, மோசே மூலமாக ஆண்டவர் பேச, இது எல்லாமே தெரிஞ்ச ஜனங்க எப்படி யோசுவாவை ஏற்றுப்பாங்க, என்ன எப்படி ஏற்றுப்பாங்கன்ற ஒரு தயக்கம் கண்டிப்பாக யோசுவாவுக்கு வந்திருக்கும். அதை தாண்டி வந்தாலும், எப்பா மோசே இந்த ஜனங்களை ஹேண்டில் பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு தெம்பு இல்லை அப்படின்ற ஒரு கான்ஷியஸ் வந்திருக்கும். நான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறேன், நம்ம நிறையா நேரத்தில் நம்ம சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாமல், நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் பேசுகிற பேச்சுக்களை, இல்லை ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய டைமில் அதை எடுக்க முடியாமல் அநேகர் தவித்து கொண்டிருக்கிறத நான் இந்த சர்மன் மூலமாக நான் சொல்கிறேன். நம்ம நிறைய அதில் தயக்கம் காட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இவங்க என்ன நினச்சிருவாங்க, இவங்க நம்மளை ஏற்றுப்பாங்களா, இவங்க நம்ம இந்த டிசிஷனுக்கு இவங்க நம்ம துணை நிற்பாங்களா, இல்லை ஆண்டவர் எனக்கு இதை சொல்கிறாரு, நான் இதை ஓப்பனாக நான் பேச முடியுமா, தயக்கமாக இருக்குன்ற ஒரு சிச்சுவேஷன் மூலமாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, the one who called you, the one who anointed you will declare that you are anointed. He will prove that you are anointed. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ப்ரூவ் பண்ண வேணுன்ற அவசியம் இங்கே கிடையவே கிடையாது. நீங்கள் யாருக்கும் உங்களை ப்ரூவ் பண்ணி காட்டணும், ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்றதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. நம்ம பாட்டில் கூட ஒன்று அழகாக எழுதியிருக்கிறாங்க, அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பது உங்கள் பிரசன்னம். God is the one who is going to prove you. உங்களை ப்ரூவ் பண்ணுற இடத்துல ஆண்டவர் தான் இருக்காரே தவிர நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இதுக்கு தகுதியானவனா, இவன் இதுக்கு தகுதியா அப்படின்னு உலகம் கேட்கலாம் சார். பட் ப்ரூவ் பண்ணுற இடத்துல நீங்களும் நானும் இல்லை. நம்மளை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். மோசே 8ஆவது வசனத்தில் அழகாக சொல்கிறார் பாருங்களேன், உனக்கு இந்த சிச்சுவேஷன் இருக்குது ஜாஷுவா, ஆனால் நீ பயப்படாத, நீ முன்னே போகிறது கிடையாது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். ஏன் தெரியுமா? மோசேக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது.
மோசேவை ஆண்டவர் செலக்ட் பண்ணும்போது அவர் சொல்கிறார், ஐயோ நான் திக்குனாவும் மந்தனாவும் உள்ளவன் சார், ஈஜிப்டோட ஸ்காலரை முடித்தவன் சார், எல்லா விஷயத்தில் தேறினவன் சார். ஆனால் காட் செலக்ட் பண்ணும் போது அவனோட கண்டிஷன் என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் இதுக்கு தகுதி கிடையாது, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உடையவன் சொல்லி அவனோட சிச்சுவேஷனை சொல்கிறான். நம்ம நிறையா பேர் இந்த சிச்சுவேஷனில் நின்று சொல்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவரே என்கிட்ட இந்த சோர்ஸ் கிடையாது, அவங்கக்கிட்ட பவர் இருக்குது. என்கிட்ட காசு கிடையாது, அவங்கக்கிட்ட இருக்குது. என்கிட்ட ஆட்கள் கிடையாது, நான் மட்டும் தனியாக தான் நிற்கிறேன், ஆனால் அவங்க பின்னாடி அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லி தான் நம்ம நிறையா இடத்துல டவுன் ஆகி உட்காரோம். கரெக்டில்? ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? நீ நிறைய ஆளுங்களை பார்க்காத, நீ உன் ஸ்ட்ரென்த்தை பார்க்காத, உன் சோர்ஸை பார்க்காத, உன் காசை பார்க்காத, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்றதெல்லாம் வேணாம். யார் உன்னை அனுப்புகிறாருன்னு பாரு, யார் உனக்கு முன்னாடி போகிறதுன்னு பாரு. அவர் சொல்கிறாரு, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் போகிறார். நான் இதை தீர்க்க தரிசனமாக இப்போவே சொல்கிறேன். 2026 கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போகிறவர், அவர் உங்களோட இருப்பார். அவர் உங்களோட இருப்பார் சொல்லிட்டு சொல்கிறாரு, அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஜாஷுவா, நான் உனக்கு சாட்சியாக இருக்கிறேன். the one who called me when I am there in wilderness with sheep. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த யோசுவா அங்கே இருக்கும்போது ஒருத்தர் என்னை கூப்பிட்டாரு, என்னை அழைச்சாரு, என்னை செலக்ட் பண்ணார், என்னை எலெக்ட் பண்ணார். see now he have proved me. அவர் என்னை நிரூபித்து காமிச்சிருக்கிறார். யோசுவா, நீ பயப்படாத, ஒரே ஒரு அடி எடுத்து வை, ஸ்டெப் ஃபார்வர்ட். அந்த செலெக்ஷனுக்கு நீ ஓகே சொல்லு, எஸ் லார்ட் ஐ எம் ரெடின்னு சொல்லு. அவர் உனக்கு முன்னாடி போய் அவர் சொல்கிறாரு, உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஜோஷுவா. இவங்க பண்ணுற டார்ச்சர்லாம் நீ பார்க்குறல்ல, ஆனால் அவர் என்னை இன்னும் கைவிடவே இல்லை, அவர் இன்னும் என்ன வெக்கப்படுத்தவே இல்லை சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த சத்தத்தை கேட்குறவங்கள பார்த்து சொல்கிறேன், பயத்திலும் திகிலிலும் சுற்றி இருக்கிற சத்தங்களுக்கும் சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையும் பார்த்து பயந்து உட்கார்ந்துருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறேன், நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஏன்னா உங்களை அழைத்த தேவன் உங்களை நிரூபிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் உங்களை நியமிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் உங்களை எவ்வளோ அங்கீகரித்திருக்கிறாருன்றதை காண்பிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். பயப்படாதீங்க. மனிதன் உங்களை பார்த்து எடை போடுற மாதிரி ஆண்டவர் எடை போடுறதே கிடையாது. அழைத்த தேவன் அவர் உங்களை நிரூபித்து காண்பிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் நிரூபிக்கிற வரைக்கும் சார், சில பேர் சொல்லுவாங்க, நான் இந்த மதத்தில் இருக்கும்போதே நான் நல்லா தான் இருந்தேன், இவன் இங்கே விட்டு போயிட்டான்ல அதனால தான் அவன் இவ்வளோ கஷ்டப்படுறான். நான் ஒன்று சொல்லவா, உங்களை அழைச்ச தேவனோட பவர் என்னன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர் சார். இந்த உண்மை உள்ளவர் இருக்குல்ல, அது வேறு எந்த தெய்வத்துக்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது, வேறு எந்த மனிதர்கள்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஆணித்தரமாக அடித்து சொல்லுவேன், நம்மளை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வேதம் அதை கிளியராக சொல்லுது, நம்மளை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தமும் அவர் நம்மை வழி நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். நான் மறுபடியும் அதான் சொல்லுவேன், நம்முடைய லட்சிய கரையிலே போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு ஒரு சாங் கொடுக்கும்போது ஒரு அழகான ஒரு லைன் கொடுத்தார். என் தகப்பனே, என் தந்தையே, வாழ்வே நீர்தானையா, வாழ வைத்தவர் நீர்தானையா, வாழ வைத்தவர் நீர்தானையா சொல்லிட்டு, என் லட்சிய கரையில் சேரும் வரைக்கும் கைவிடுவதில்லை, என் முடிவு வரைக்கும் வாழ வைக்கும் மணவாளனே, என் லட்சிய கரையில் சேரும் வரைக்கும் கைவிடுவதில்லை, என் முடிவு வரைக்கும் வாழ வைக்கும் மணவாளரே. அந்த மணவாளர் உங்களுக்கு முன்பதாக கடந்து போய் உங்கள் லட்சிய கரையில் உங்களை நிற்க வச்சு நிரூபித்து காண்பிக்கிற வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். சிச்சுவேஷன் டிஃபர் ஆகலாம் சார், ஆனால் அவர் டிஃபர் ஆக மாட்டார். அவர் மாறவே மாட்டார், மாற தெரியாதவர், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே,
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். மனம் நொந்து, மனம் உடைந்து, உலக சத்தங்களால் நொறுக்கப்பட்டு, உலக அவமதிப்புகளால் உடைக்கப்பட்டு, உலக எதிர்ப்புகளால் உடைந்து போன நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை பிள்ளைகளோட தங்கியிருக்கிறதற்காக நன்றி. மோசே யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தையை நான் பிள்ளைகளுக்கு மேலே அப்படியே பேசுகிறேன். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பதாக போகிறவர், அவர் உங்களோட கூட இருப்பார், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, நீங்கள் பயப்படவும் கலங்கமும் வேண்டாம் என்ற வார்த்தையை நான் பிள்ளைகள் மேலே பேசுகிறேன். பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற எல்லா கலக்கங்கள், எல்லா குழப்பங்கள், எல்லா வேதனைகள், எல்லா குவெஸ்டின்ஸும் இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில் ஒரு முடிவுக்கு வருகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் நீங்கள் தான் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை வருகிற ஒரே பர்வதம் நீரே. நீர் எங்களை அங்கீகரித்து அலங்கரித்து எங்களை நிரூபிக்க நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் பிள்ளைகளை நிரூபிக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்தெந்த இடங்களில் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு அவமானப்பட்டு கண்ணீரோடு வந்தாங்களோ அதே இடத்துல நீங்கள் நிரூபித்து காமிக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி. நான் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கிருபை, உம்முடைய கரம், உம்முடைய ஜீவன் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். நீ நடத்த போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக செல்கிறார். எல்லா எதிர்மறையான பேச்சுக்களும், எல்லா எதிர்மறையான எதிர்ப்புகளும் இந்த ராத்திரி வேளையில் ஒரு முடிவுக்கு வருகிறது. ஹீ வில் ப்ரூவ் யூ. அவர் நிரூபித்து காண்பிப்பார். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அவர் உங்களோட கூட இருக்கிறார். தேங்க்யூ.